ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. 2 அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து 36,500 கோடி ரூபா லீகலாக டெஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் அவங்க இந்த டெஃப்ட்டுக்கு அப்புறம் எஸ்கேப்பும் ஆயிட்டாங்க. இதுதான் ஜெயின் ஸ்ட்ரீட்டோட மிகப்பெரிய ஸ்கேமு. இப்போது என்டையர் இந்தியா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை இதனால் ஷேக் ஆகிருக்குன்னே சொல்லலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜிமோ. இப்போது 2025 பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்கேமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஜெயின் ஸ்ட்ரீட் ட்ரேடிங் மேனிப்புலேஷன் தான். இது இந்தியன் ரிட்டைல் இன்வெஸ்டருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கு. வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சு, இது இந்தியன் ரிட்டைல் இன்வெஸ்டர் வந்து எப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கலாங்கிறது உங்களுக்கே புரிய வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு ஜெயின் ஸ்ட்ரீட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வேர்ல்டுலே மோஸ்ட் பவர்ஃபுல் குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் கம்பெனியில் இது ஒன்று. 2000 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட கூகுள் மாதிரி தான். சூப்பர் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் அல்காரித்தெல்லாம் யூஸ் பண்ணி மில்லி செகண்ட்ஸில் ஃபினான்ஷியல் அசட்ஸ் எல்லாம் வச்சு இவங்க ட்ரேடு பண்ணுவாங்க. எவ்வளோ பவர்ஃபுல் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஹார்ட்வார்டு, எம்ஐடி, இந்தியாவில் ஐஐடியில் படித்த ஸ்மார்ட்ஸ் மைண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஹையர் பண்ணி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பேக்கேஜ்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 4.3 கோடி ரூபா ஆனுவல் பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு இவங்க 10-12 வீக்ஸ்க்கு 50-60 லட்சம் ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹையர் பண்ணி தான் இவங்க இந்த ஸ்கேமை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இவங்க வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு ஓகாமல்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமையும் சொல்லி கொடுக்குறாங்க. இது எதுக்கு தெரியுமா? இவங்க கிட்ட மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இவங்க இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனின்னு இவங்க போய் ஒர்க் பண்ணவும் முடியாது. ஸோ இவங்க கம்பெனிலே ஒர்க் பண்ணுறதுக்கான இவங்க இதையுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இருந்து இவங்களோட பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்கேமை பற்றி பார்க்கலாம். ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து இந்தியன் பேங்க் நிஃப்டியில் ஒரு லூப் போல் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் பிரில்லியண்ட்டாக யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி தான் அவங்க இதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்கு 16 லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட ட்ரேட் பண்ணுவாங்க அப்ராக்சிமேட்டாக. ஜஸ்ட் ஒரு 5 பேங்க் தான் 80% இண்டெக்ஸ்ன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் ரிட்டைல் இன்வெஸ்டர் தான் ஹெவியாகவும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் அவங்க லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறாங்க. ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் அண்டு ஃபியூச்சர்ஸை நீ காலையில் பை பண்ணிடுன்னு சொல்லிடுவாங்க. இது இண்டெக்ஸோட ப்ரைஸை மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்கில் இவங்ககிட்ட இருக்கிற ஆஃபீஸ்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இண்டெக்ஸை பயங்கரமாக ஷார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஈவினிங் என்ன நடக்கும்னா, மார்னிங்கில் பை பண்ண ஸ்டாக் எல்லாமே இவங்க டம்ப் பண்ணுவாங்க. இது இண்டெக்ஸோட ப்ரைஸை டவுன் பண்ணி கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்க ஷார்ட் பண்ண ஆப்ஷனுக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிரும். ஜனவரி 17, 2024 ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேயில் இவங்க பார்த்தீங்கன்னா 734 கோடி ரூபா ப்ராஃபிட் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி. மார்னிங்கில் 4500 கோடி ரூபா ஒர்த்து பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் இவங்க பை பண்ணுறாங்க, இண்டெக்ஸை டம்ப் பண்ணுறாங்க. அப்புறம் ஈவினிங்கில் இவங்க கிராஸ் பண்ணி விட்டுறாங்க. இதில் ஜீனியஸ் பார்ட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கேஷ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் தான் இவங்களுக்கு லாஸ் ஆகும். ஆனால் ஆப்ஷனில் இவங்களுக்கு மேசிவ் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் அண்டு அந்த ஈக்விட்டியில் இவங்க பண்ணுற ட்ரேடில் 7200 கோடி ரூபா இவங்க லாஸ் பண்ணுறாங்க. பட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 43,000 கோடி ரூபா இவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,500 கோடி ரூபா. இதை எப்படி செபி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவங்களா போயெல்லாம் இதை கண்டுபிடிக்கலை, ஒரு சில விஷயங்களை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்தியன் மார்க்கெட்டை ரூல் பண்ணுறது தான் செபி. அவங்க கட்டுப்பாட்டுக்கு தான் எல்லாமே நடக்கும். அவங்க கூட இதை டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஏப்ரல் 2024 மெலினம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கம்பெனி, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வாக்கா தகராறு போல். ஸோ அவங்க யூஎஸ் கோர்ட்டில் வந்து இவங்க மேலே ஒரு கேஸ் போடுறாங்க. இவங்க ஒரு இல்லீகல் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பணம்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து இவங்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை ரிவீல் பண்ண வேண்டியதாக ஆயிட்டு. ஸோ அவங்க இந்தியாவில் இதை பண்ணுறாங்கிறது அங்கே வந்து அவங்களுக்கு ரிவீல் ஆகிட்டு. இதை பார்த்து செபி வந்து அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் இவங்க ஃப்ராடு பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை பேனும் பண்ணிட்டாங்க. 2 வருஷமாக சிஸ்டமேட்டிக் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. மல்டிபிள் கார்பரேட் என்ட்ரிஸை ஃபுல்லாக இவங்க ஹிடன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஜேஎஸ்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் ட்ரேடுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹாங்காங்கில் ஜெயின் ஸ்ட்ரீட் ஏசியா ட்ரேடிங்க்கு ஆப்ஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டைம் ஜோனை யூஸ் பண்ணி தான் இவங்க மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு செபி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கடைசியாக ஆப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைல் இன்வெஸ்டருக்கு தான். ஸோ ஆர்டினரியாக ஒரு நார்மல் பீப்புள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமாக லாஸஸ் ஆகிருக்கு. ஸோ 2025 மட்டும் இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்
கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2024 75,000 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துலேயே 25,000 கோடி ரூபா அதிகமாகவே லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 86,000 ரூபா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அவங்களுக்கு லாஸ் நடக்குங்கிறது ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரியல் ஸ்டோரி நீங்களே கேளுங்க. இவர் வந்து ஒரு உபர் டிரைவர். आपको मेरा मोबाइल है, मैं आपको लाइव दिखा सकता हूँ. कम से कम मेरा 24 में 2.5 लाख रुपया लॉस हुआ है. இந்த ரவி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உபர் டிரைவ் பண்ணி ஒரு 25,000 ரூபா நான் ஏர்ன் பண்ணுறேன். 2024 ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 2.5 லட்ச ரூபா இவர் லாஸ் பண்ணாராம். அதுவும் பார்த்தீங்கன்னா 10 மாதம் இவரோட ஃபுல் சேல்ரி. கஷ்டப்பட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி இவனுக்கு ப்ராஃபிட்டே வரதா இருந்தாலும் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பின்னாடி பெரிய லாஸை பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. இதில் பத்தாக்குறைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வேறு ப்ராஃபிட் வர்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. இதை நம்பி பல பேர் ட்ரேடு பண்ணி லாஸ் ஆனவங்க தான் ரொம்ப பேர். ஸோ மக்களே, ட்ரேடிங் பண்ணணும்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் யோசிச்சே பண்ணுங்கள். ஏன்னா கேம்லிங் பண்ணவனும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணவனும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. இதிலே ஒஸ்ட்டு பாட்டு என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்தியாவில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் லிவரேஜ் இருக்குது. ஸ்மால் ப்ரீமியம் வச்சு ஹியூஜ் பொசிஷன் நம்மளால் எடுக்க முடியும். ப்ராஃபிட்டும் அதிகமாக எடுக்கலாம் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் கடைசியாக அவங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்களோட மொத்த ப்ரீமியமே காலியாயிரும். செபி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 3, 2025 ஒரு பயங்கரமான ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஜென் ஸ்ட்ரீட்டை வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம், 4,800 கோடி ரூபா அசட்டை ஃப்ரீஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இவங்க இந்தியாவில் ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதையும் அவங்க ஓப்பனாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னா, அட் எண்டு வின் பண்ண போகிறது என்ன தெரியுமா? $1 பில்லியன் அவன் வச்சிருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர், அல்காரிதம், பிஹெச்டி மேத்தமெட்டிக்ஸ் டீமெல்லாம் வச்சு தான் அவன் அந்த பக்கம் ட்ரேடிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் கண்டிப்பாக லாஸ் தான் நடக்கும். 2வது விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பேட் லக்குனால நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லூஸ் பண்ணலை. அந்த பக்கம் ஒரு கேம்லிங் நல்லா விளாட தெரிஞ்சவனால தான் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. 3வது விஷயம், யூடியூப்பில் அந்த கால்ஸ் கொடுக்குறான், இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் அப்படியே போய் நீங்கள் கண்டிப்பாக விழக்கூடாது. விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் நடக்கும். ப்ராஃபிட் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்காது. வாரன் பஃபெட் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, டைம் வந்து எப்பயுமே மார்க்கெட்டை பீட் பண்ணும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணணும்னு அவர் அன்றைக்கே சொன்னார். இப்போ வரைக்கும் அந்த அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேல்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஃபாரின் கம்பெனினால இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியே வந்துருவாங்க, பாதிக்கப்பட்ட ரிட்டைல் இன்வெஸ்டருக்குலாம் யார் தான் பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கும் தெரில. ஸோ அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா அந்த உபர் டிரைவர் ரபி சொன்னதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் பண்ண முடியுங்கிற அமௌண்ட்டை வச்சு மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ மைண்டில் இதை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வைஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.